Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து ரூம் மேக்கோவர், வால் மேக்கோவர், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சின்ன பெட்ரூமை எப்படி பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமை வந்து என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் நான் மேக்கோவர் பண்ண போகிறேன். என் பொண்ணு வந்து கடந்த 2 பர்த்டேவும் லாக்டவுனில் தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதனால் எதுவும் கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்க முடியல, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண முடியல. லாக்டவுன் முடிஞ்சதும் உனக்கு பிடிச்ச மாதிரி பெட்ரூம் மேக் ஓவர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த சின்ன பெட்ரூமை எப்படி பியூட்டிஃபுல்லாக மாற்றலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ரூம் மேக் ஓவரில் நிறைய டிஐவைஸ் கிராஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ண போகிறோம். அதனால் ஒரே வீடியோவில் நம்மளால் கவர் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ. இதுக்கப்புறம் இந்த ரூம் மேக் ஓவரை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பார்ட் 2 வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். மேக் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பெட்ரூம், 10க்கு 10 தான் இதோட சைஸு. அதுலேயும் 2 அடி வந்து வார்ட்ரோப் பண்ணுறதுக்காக எடுத்தாச்சு. ஸோ மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா 8 அடிக்கு 10 அடி தான் நம்மளுக்கு இருக்குது. நம்ம பெட்ரூம்குள்ளே வந்த உடனேயே நேராக பார்த்தா ஒரு ஜன்னல் இருக்குது. செவத்தை ஒட்டி ஒரு குவீன் சைஸ் பெட்டு போட்டிருக்கோம். பெட்டுக்கு ஆப்போசிட்டில் வார்ட்ரோப் இருக்குது. இதுதான் இப்போ நம்ம உள்ளே வந்த கதவு. ஸோ இந்த குட்டி பெட்ரூமை நல்லா பெருசாக தெரிகிற மாதிரி பிரைட்டாக கலர்ஃபுல்லாக எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வால் பார்த்திங்கன்னா என் பொண்ணு பெயிண்டிங் பண்ணும்போது பெயிண்ட் வந்து சிந்திட்டா. அதனால் அது ரொம்ப அழுக்காக இருக்குது. அதை எவ்வளோ வந்து க்ளீன் பண்ணியும் அது போவே இல்லை. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆளெல்லாம் கூப்பிட முடியாது இல்லைங்களா, அதனால் இதை வந்து வால்பேப்பர் போட்டு கவர் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். இந்த ரூமை வந்து பிங்க் அண்ட் ஒயிட் தீமில் டெக்கரேட் பண்ணுறதால அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பிங்க் ஷேடு வர மாதிரி வால்பேப்பர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வால்பேப்பர் எங்கே வாங்கினேன், இது எப்படி ஒட்டணும், இதுக்கு எவ்வளோ ரோல் தேவைப்பட்டது எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வால்பேப்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான வினைல் ஷீட். இது பின்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம லேபிள் மாதிரி இதை உரிச்சிட்டு நம்ம வாலில் ஒட்டிக்கணும், அவ்வளோதான். இந்த வால்பேப்பர் பார்த்திங்கன்னா அகலம் வந்து 45 சென்டிமீட்டர் இருக்கும், 1.5 அடி அகலம் இருக்கும். நீளம் வந்து பார்த்திங்கன்னா 3 மீட்டர், 5 மீட்டர், 10 மீட்டர் அப்படி ரோலில் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இதை ஒட்டி முடிச்சுட்டு எவ்வளோ ரோல் தேவைப்பட்டது அப்படின்னு நான் சொல்கிறேன். வால்பேப்பர் ஒட்டுறதுக்கு எப்பவும் போல் என் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த பின்னாடி இருக்கிற பேப்பரை மொத்தமாக எடுத்துடாமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒட்டுனா நம்மளுக்கு நீட்டாக வரும். ஏர் பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த கிரெடிட் கார்டு மாதிரியான ஒரு கார்டு வச்சு தேய்ச்சி ஒட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக ஒட்ட முடிஞ்சுது. நம்ம எப்பவுமே வால்பேப்பர் ஒட்டும்போது அந்த பேட்டர்ன் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம ஒட்டணும். அந்த கண்டினியூட்டி இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டுனா போதும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து வால் கவர் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வால் பார்த்திங்கன்னா அப்படியே பியூட்டிஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ பெயிண்ட் கொட்டி அசிங்கமாக இருந்தது, இப்போ வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இந்த செவரு வந்து பிளெயினாக இல்லாமல் பீம் எல்லாம் இருக்கிறதால அங்கே வந்து கொஞ்சம் மடக்கி ஒட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக பண்ண வேண்டியது இருந்தது. டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துச்சு, ஆனால் வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா லைட் பல்பு, ஸ்விட்ச் போர்டெல்லாம் கழட்டிட்டு நாங்கள் வால்பேப்பர் ஒட்டுனதுக்கப்புறம் திருப்பியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வால்பேப்பர் ஒட்ட போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒட்டுங்க. அதுலேருந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் கிடைக்கும். இந்த வால் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு 5 ரோல் வால்பேப்பர் தேவைப்பட்டது. மொத்தமாக 1500 ரூபாய் செலவாச்சு. இதுவே நம்ம பெயிண்டிங் பண்ணியெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக இதை விட ஜாஸ்தி தான் ஆயிருக்கும். நம்ம கம்மி செலவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த செவரை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கோம்.
இந்த வால்பேப்பர் வந்து மீஷோ ஆப்பில் இருந்து தான் வாங்கினேன். இந்த வால்பேப்பர் அப்புறம் இந்த வீடியோவில் காட்ட போகிற சில டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே வந்து நான் மீஷோவில் இருந்து தான் வாங்கினேன். மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுடைய முதல் ஆர்டருக்கு 30%, அதாவது ₹100 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அவைல் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் மீஷோவில் ஆர்டர் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. அதை பற்றி வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். இன்னும் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் டெக்கார் பீசஸ்ஸு பிளான்ட் எல்லாம் வைக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு ஷெல்ஃப் மாட்ட போகிறோம். ஏற்கனவே மாட்டியிருக்க ஃப்ரேம்ஸை வந்து நான் எடுத்துட போகிறேன். இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட கை அச்சும் என் பையனோட கால் அச்சும் நான் வந்து மோல்டு பண்ணி ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மோல்டு இந்த ஃப்ரேம் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு MDF வால் ஷெல்ஃப் போட போகிறோம். இந்த MDF ஷெல்ஃப் வந்து தனித்தனி பேனலாக நம்மளுக்கு வரும். அதையெல்லாம் அசம்பிள் பண்ணி நம்ம ஒரு சிங்கிள் ஃப்ரேமாக மாற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் வெயிட் இருக்கும் அப்படிங்கிறதால நம்ம ட்ரில் பண்ணி தான் செவுத்தில் மாட்ட வேண்டியது இருக்கும். இந்த ஷெல்ஃபில் வைக்கிறதுக்காக நம்மளே வந்து பாட்டில் ஆர்ட் எல்லாம் பண்ண போகிறோம். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு டிசைனான பாட்டில் இருந்தது. இதில் தான் வந்து நம்ம பெயிண்டிங் பண்ண போகிறோம். இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். முதல்ல வந்து ஒயிட் கலர் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி ஒரு பேஸ் கோட் வந்து நம்ம அடிச்சுக்கலாம். இந்த பேஸ் கோட் அடிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே அடிக்கிற கலரெல்லாம் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். இப்போ பேஸ் கோட் அடித்தாச்சு. இது காயறதுக்காக ஒரு 1 hour நம்ம அப்படியே விட்டுற போகிறோம். கீழே வந்து ஒரு க்ரீனிஷ் ப்ளூ கலர் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இதை டர்க்கிஷ் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரூம் தீமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி மேலே இருக்கிற ஹாஃப் வந்து பிங்க் கலர் அடிக்க போகிறேன். இப்போ நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து ப்ளூவும் பிங்க்கும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அடிச்சுக்கலாம். அப்போ தான் அந்த கலர் மர்ஜ் ஆகி ஒரு கிரேடியன்ட் லுக் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பாட்டில் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு மேலே ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு பிரான்ச்சஸ் மாதிரி நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பென்சில் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து 3D அவுட்லைனர். இதை வச்சு அந்த மரக்கிளைகளை எல்லாம் நம்ம டார்க் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த மரத்தில் கொஞ்சம் பூவெல்லாம் போட்டு அந்த பெயிண்டிங் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் கழித்து நான் பெயிண்டிங் பண்ணுறேன். இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கும் இந்த பெயிண்டிங் பிடிச்சிருக்கா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை யாராவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் லைட்ஸ் எதுவுமே இல்லை. 2 ஆர்டினரி பல்பு தான் வந்து போட்டிருக்கோம். நம்ம ஒரு ரூமை மேக் ஓவர் பண்ணும்போது நல்ல ஃபேன்சியான லைட்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ரூமையே ரொம்ப அழகாக காட்டும். அதனால் ஒரு சைடு வாலில் வந்து ஒரு மூன் லைட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினேன். இதை மாற்றத்துக்கு நம்ம செவத்தை ட்ரில் பண்ணணும்னால அவசியம் இல்லை. அந்த நார்மல் பல்பு சாக்கெட்டை எடுத்துட்டு நம்ம அதுக்கு பதிலாக இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணால் ரூம்குள்ளே நிலா இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நைட் லேம்ப் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளாக்கும் நம்ம ரூம் தீமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பிங்க் கலர் வர மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பீகாக் கிளாக் தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இது வந்து ஒரு MDF போர்டில் பண்ண வுட்டன் வால் கிளாக். இது நல்ல லைஃப் வரும். இந்த வால் கிளாக் மாட்டுறதுக்கு நான் செவரு ட்ரில் பண்ண போகிறதில்ல, வால் ஹூக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வால் கிளாக்கும் மாட்டியாச்சு. ரூம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழகாயிட்டே வருது. அடுத்து வந்து ஒரு பாட்டில் நைட் லேம்ப் பண்ண போகிறோம்.
அதுக்கு வந்து ஏற்கனவே நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்த ஒரு பாட்டில் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த பாட்டிலை நான் எப்படி டெக்கரேட் பண்ணேன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பஞ்சிங் மிஷின் வச்சுட்டு கலரான பேப்பர்ஸை பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாட்டில் மேலே ஒட்டி ஈஸியாக டெக்கரேட் பண்ணலாம். உங்களுக்கு டீட்டெயில்டான வீடியோ வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாட்டிலை எப்படி நைட் லேம்பாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரிங் லைட் பார்த்திங்கன்னா விலை ரொம்ப கம்மி தான். ஆனால் நம்ம வீட்டில் ஃபெஸ்டிவல் டெக்கரேஷன், பர்த்டே டெக்கரேஷனுக்கெல்லாம் நம்ம நிறைய விதமாக இதை யூஸ் பண்ணலாம். வீட்டுக்கே ஒரு புது லுக்கு கொடுக்கும். இந்த ஸ்ட்ரிங் லைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து மெதுவாக அந்த பாட்டிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கோ லைட் மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு பாட்டில் லேம்ப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஸோ இதை வந்து நைட் டைமில் நைட் லேம்பாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட் பீஸ் இது. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் கர்டன் இருக்குது. இதை எடுத்துகிட்டு நம்ம ரூம் தீமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒயிட் அண்ட் பிங்க் கலரில் நான் வந்து கர்டன்ஸ் போட போகிறேன். ஒரு ரூம் மேக் ஓவர் அழகாக இருக்கணும் அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற கர்டன், பெட்ஷீட் எல்லாம் வந்து ரூம் தீமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்புறம் பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா நம்ம வால்பேப்பருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரோஸ் பிரிண்ட் போட்ட மாதிரி ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் ஒரு சூப்பரான பெட்ஷீட் தேர்ந்தெடுத்திருக்கேன். இதுவும் நல்ல திக்கான காட்டன் மெட்டீரியலில் இருக்குது. இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா இந்த ரூமோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பார்ட் 2 வீடியோவுக்கு வெயிட் பண்ணணும். இந்த வாலை வந்து என் பொண்ணு பண்ணுற பெயிண்டிங், அவள் பண்ணுற ஆர்ட் ஒர்க்கை மட்டும் வச்சு நான் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். என் பொண்ணு வந்து இப்போ 11 இயர்ஸ் ஆகுது. அவளுக்கு நல்லா பெயிண்டிங் பண்ணுவாள். அவளோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே வீடியோஸில் காமிச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட் டைம் ரூம் டெக்கரேஷன்லாம் பண்ணும்போது அவளோட பெயிண்டிங்கை யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. என் பொண்ணு வந்து இப்போ தான் அந்த பெயிண்டிங் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கா. இதை அவள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நான் ஃப்ரேமில் மாட்டி காட்டுறேன். பார்ட் 2 வீடியோ நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ போஸ்ட் பண்ணுறேன். அதில் இன்னும் நிறைய கிராஃப்ட்ஸ் பார்க்க போகிறோம், இன்னும் நிறைய டெக்கரேஷன் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவும் உங்களுக்கு நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு நிறைய ரூம் மேக் ஓவர் ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் காமிச்ச டெக்கரேஷன் ஐட்டம்ஸோட ப்ராடக்ட் கோட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. அதை வந்து நான் குவிக்காக கிளாரிஃபை பண்ணிடுறேன். மீஷோவில் ஒரே கேட்லாகில் இருக்கிற பொருள் மட்டும்தான் ஒன்றா ஆர்டர் போட முடியும். வேறு கேட்லாகில் இருக்கிற பொருளை நம்ம ஒன்றா ஆர்டர் போட முடியாது. ஆனால் ஏன்னா ஒவ்வொரு கேட்லாகும் ஒவ்வொரு செல்லர் சேல் பண்ணுவாங்க. அதையெல்லாம் கிளப் பண்ணி நம்மளால் ஆர்டர் போட முடியாது. ஸோ ஒரே கேட்லாகில் இருக்கிற பொருள் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றா ஆர்டர் போட்டுக்கலாம். வந்து என்னோட சொந்த யூஸ்க்கு நான் பொருள் வாங்குகிறேன், மார்ஜின் என்ன கொடுக்கறதுன்னு கேட்குறீங்க. நீங்கள் மார்ஜின் கொடுக்க தேவையில்லை. ஃபைனல் ப்ரைஸ் வந்து ப்ராடக்டோட ஒரிஜினல் ரேட் என்னவோ அதை மட்டும் கொடுத்து உங்கள் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் ஆர்டர் போட்டால் போதும். நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா மட்டும் மார்ஜின் செட் பண்ணால் போதும். நீங்கள் மீஷோவில் எப்போ பொருள் வாங்கும்போதும் கஸ்டமர் ரிவ்யூ, கஸ்டமர் போஸ்ட் பண்ணியிருக்க ஒரிஜினல் ஃபோட்டோ, கஸ்டமர் ரேட்டிங் இதெல்லாம் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக தரமான ப்ராடக்ட் வந்து உங்களால் வாங்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. அப்போ இந்த மாதிரி கண்டென்ட் நான் நிறையா க்ரியேட் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.